நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு. அது கிட்டத்தட்ட பல மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போலாம் ஒழுங்காக வீடியோ போடுறதில்ல. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இவன் எப்படா போடுவான்னு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்து கரெக்டாக சொல்ல பேசிக்கிட்டே இருந்தால் போயிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து புது ஃப்ரீயாக அந்த இது வந்திருக்கு போல். நம்ம அதில் போய்ட்டு விளாட்லாம். இந்த உள்ளே போகிறது இதெல்லாம் வந்து வீடியோ பெருசாக்கி விட்றேன். நான் வந்து உள்ளே போயிட்டு இறங்கிட்டு கிளாக் டவரை காட்டுறேன். மேப்பை பாருங்க எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ என்ன நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கமெண்ட்லலாம் சில பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏய் எங்கடா காணோம், ஐயோ பாருங்கங்க எப்படி ஸ்லைடே எல்லாம் கீழே இருக்கிறேன். பக் எப்படி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஒரு பார்ப்போம். பார்த்தீங்களே அவ்வளோதான் கீழே இருக்கிறோம். நிறைய பேர் நடந்து போனக்கு நெக்ஸ்ட்டாக தானே வந்துச்சு, நீ எப்படி இருக்குள்ளே போனேன்னு நினைப்பீங்க. அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பாதியில் வந்து நெக்ஸ்ட்டாகுள்ளே போனான்னு நான் என்ன பண்ணிட்டேன், அவ்வளோதான் கண்டென்ட் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் வெளியே வந்துட்டேன். அந்த மேட்ச் விட்டேன், நான் ஆக்சுவலாக வெளியே வந்துட்டு புது மேட்ச் க்ரியேட் பண்ணி இப்போ தான் வந்திருக்கேன். இனிமேலாச்சும் ஒழுங்காக விளாட்லான்ட்டு. இப்போ தான் ஒருத்தர் கீழே ஓடனா இவனை போட்டுட்டோம்னா நம்மளுக்கு எதாவது கலெக்ஷன்லாம் இங்கே போட்டு வந்துச்சு. அதான் பார்ப்போம் எப்படி முதுகில் பின்னாலேருந்து அடிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த எனிமி ஏதாச்சும் கோளாறாக பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறது கூட இருக்கும். வரீங்களாடா அவ்வளோதாங்க. ஆட்டோ ரிவ்யூ இருக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு நல்லா போயிட்டுருக்கோம். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஒழுங்காகவே அடிக்க தெரியாமல். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இஃப்தார் டைமா நம்மன்னு வந்துச்சுங்க. இஃப்தார் டைமுக்கு பார்ப்போம். மொத்தமாக டெசர்ட்டாக மாற்றிட்டாங்க நம்ம மேப்பே. எனக்கு என்னமோ கடுப்பாக இருக்குது. நல்லா ஃப்ரீ ஃபயர் அப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. என்னங்க இது இப்படி இவ்வளோ கேவலமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. எங்கள் ஃப்ரீ ஃபயர்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுதுங்க. உங்கள் யாருக்கெலாம் வந்து ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமோ வந்து கமெண்ட் ஓபின்னு தெறிக்க விட்டு போயிருங்க. இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி 3 சாப்பிட்டா நம்மளுக்கு என்னமோ கிடைக்கும் போலங்க. நல்லா இருக்கே. அப்போ இது பக்கத்தில் வேறு ஒன்று இருக்குதுன்னு போட்டிருக்கு, அதை நம்மளே சாப்பிட்றோம். 3 இருக்குது. அப்போ வந்து 3ஐயுமே நம்ம தான் சாப்பிட்ணும் போல். யாராவது ஒருத்தர் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அது ஸ்கிப் ஆயிரும் போல். நீங்கள் எப்படி வராங்க, நல்லா இருக்கே. ஆனால் கரேனா ஓல்டு ஃப்ரீ ஃபயர்லாம் எவ்வளோ அழகாக தெரியுமாடா இருக்கும். ஆனால் 4 இயர்ஸ் ஓல்டு பிளேயரு, நீங்கள் எத்தனை இயர்ஸ் ஓல்டுன்ட்டு அப்படியே ஓபின்னு போட்டு நீங்கள் நான் 4 இயர் ஓல்டு, நீங்கள் நான் 3 இயர் ஓல்டுன்ட்டு கமெண்டில் தெரிக்க விட்ருங்க. எனிமிக்கிட்ட அப்படி வாங்கிட்டு சாவறதை விட்டு நம்ம வந்து ஓடலாம். இதுதானே இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒன்று இருக்கா நேரத்தில் பார்ப்போம். அப்பா முதல்ல இந்த வேலைலாம் மட்டும் விட்டு வீடியோ நான் லென்த்தாக இப்படி தான் இழுக்கிறதுன்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கானுங்களாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஒரு மாதிரி வீடியோ லென்த் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப பெருசாக இருக்குன்னு விட்டுருவோம். பரவாயில்ல. இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிக்கிட்டான் ஓகே சூப்பர். நல்லா தாங்க இருக்கு. ஆனால் மேப்பு ஆனால் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் அளவுக்குலாம் வராது தான், நல்லா இருக்குது. ஆனால் ஓகே தான் மேப்பு. நம்ம கரேனா வந்து ரமாடனுக்கு என்னமோச்சு ரம்ஜானுக்கு என்னமோ பண்ணுறேன்ற பேர்லாம் என்னமோ கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்கான். அதையும் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நான் என்னமோ ஒரு இது சில பேர்லாம் அந்த லைவ் போட்டுட்டு இருந்தாங்க அட்வான்ஸ் சர்வர்லலாம் வந்துட்டு. அப்போல்லாம் நான் அதை பார்த்தேன். அப்போல்லாம் நான் அதை நம்பவே இல்லை. அட்வான்ஸ் சர்வரில் மட்டும்தான் அப்படி இது அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது எல்லா சர்வருக்குமே இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்குது. நம்ம ஊருக்கு இருக்குது, நல்லா இருக்குன்னு நான் இழுக்க விரும்பலை. ஏதாச்சும் ஒரு பயபுல மாட்டினா நான் கட் பண்ண அங்கே கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஒரு பயபுல இப்போ தான் நிற்கிறான் பாருங்க கரெக்டாக. இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு கடைசியாக அங்கே அந்த என்னமோ ஒரு வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு, அந்த பக்கத்தையும் சாப்பிட்டு நம்ம நல்லா ஏற்றிக்கணும். அவ்வளோ இவங்கிட்ட அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நம்ம புஷ்பாவும் பண்ணிக்கலாம். புஷ்பான்ட்டு புஷ்பா போகிறான். நம்ம பீஸா மாதிரி என்னமோ சிம்பிள் இருக்குது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், ஒரே ஒரு இதை வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சாப்பிட முடியாது போல். எல்லோரும் சாப்பிட்லாம் தான் நினைக்கிறேன். போடு என்ன ட்ரிப்பிள்லாம் அழுத்தி பிடி தான்.
நான்லாம் ஃபஸ்ட்டு என்ன நான்லாம் வந்து ஒன் டாப் வச்சா தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது மவனை அழுத்தி பிடிதாண்டா கெத்து அப்படின்ட்டு. அன்டனுக்கு மட்டும் நல்ல ஒரு புல்லட்லாம் கிடச்சிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மார்சல் ட்ரிக்கு எல்லா இடத்துலையுமே ஒன்று இருக்குது. பொச்சினாக்கில் ஒன்று இருக்குது. வே2 பொச்சினாக். அவ்வளோதான். நான் பொச்சினாக் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஐரிஸ் இருந்ததுனால இப்போ ஒருத்தனை போட்டு முடித்தேன். நல்லது. ஐரிஸ் கேரக்டரெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு சூப்பரான கேரக்டரு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இப்போ ஏன்னாச்சும் இந்த பயப்புல மாதிரி ஏதாவது கோளாறு பண்ணுறன்ற பேரில் இந்த குளோவால் போட்டோன்னா நம்மளுக்கு கடுப்பாயிரும். அடுத்து அதை உடைக்க போட்டு ஏய் உய் இன்னும் யூஸ் பண்ணாங்க அது. ஓ இது அழுத்தினா இது வரும். நல்லா இருக்கே. இதையும் சாப்பிட்டுட்டு இது சாப்பிட்டா நம்மளுக்கு இப்போதைக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்றத. ஓ 2 சைடில் ஒன்று இருக்குது போலங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து இதை தான் சாப்பிட்டுருக்கோம். அதனால சாப்பிட்றோம். ஓகே. பஃப் டிஃபைன் கெயின் இன்க்ரீசஸ் டேமேஜ் டு க்ளோவால் பை 100. நல்லா இருக்கா? இங்கே பாருங்க 3 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் போல். நல்லா இருக்கே. அவனாச்சும் மாட்டுவான் அப்போவான் இப்போ கண்டினியூ மாட்டாங்க. இப்போ தாங்க எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் மாட்டியிருக்கு. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதில் லெவல் 2லேருந்து இப்போ பாருங்களேன் இங்கே என்ன போட்டிருக்கு 2000 FF காயின், 300 FF காயின் இருந்தால் 2000 FF காயின். வா அப்போ நம்ம 200 நம்ம 300 இன்வெஸ்ட் பண்ணால் 2000 கிடைக்கிது. யாரைனாவும் நல்ல ஒரு புத்திசாலியாக தான் இருக்கான். இவ்வளோலாம் ஒரு பெட்டியில் தருவாங்களா? எனக்கு தரல. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கிடச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணு. எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ண சொல்லி யாரும் பண்ணாமல் இருந்துடாதீங்க கைஸ். நான் இப்போயாச்சும் சொல்கிறேன். உடனே ஒரு வேர்ல்டு பிளேயர்ஸ்லாம் ஓபி தெரிய விட்ருங்க. ஒரு போக்கை பார்த்தா எல்லாம் ஃபைனல் பேட்டெல்லாம் பண்ண போனேன். ஏன்னா 15 மெடிக்கிட்டு இருக்குது. சத்தண்டா அவ்வளோதான் போகையே வச்சுட்டான். ஹீலிங் பேட்டெல்லாம் வேணாம் போனேன். அப்பா யார் எந்த அடி அடிச்சுட்டு இருக்கான்? எப்பா தலையும் பயங்கரமான ஆளாக இருப்பான் போலுங்க. மாட்டிக்கிட்டான். அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாங்க போங்க. இந்த அக்கா இந்த இதில் வந்து போய் அடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு இதில் நம்ம விட்டோம். பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட்டில் ஓல்டு பிளேயர்ஸ் ஓபி தெரிவிக்க விட்ருங்க கைஸ். நம்ம நாளைக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.